வெல்கம் டு கீதா சாந்தானம் சேனல். ஆந்திரா ஸ்டைல் வெண்பூசணி மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காயை தோல் சீவி கட் பண்ணிவிட்டு இது கூட உப்பு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள், ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு சவுண்டு விடுங்க. இதுக்கு உப்பு நிறைய பிடிக்காது, கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. மினி பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, உளுந்து 1/2 ஸ்பூன், பெருங்காயக்கட்டி சின்ன சைஸாக சேர்த்துக்கோங்க, சீரகம் 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், 1 இன்ச் இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. பெருங்காய கட்டி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. பெருங்காயத்தூள் சேர்க்குறத விட பெருங்காய கட்டி தான் வாசனையாக இருக்கும். 2 இன்ச்சு தேங்காய் கட் பண்ணி சேர்த்து ஆற விட்டு அரைச்சி வெள்ளை பூசணிக்காயில் சேர்த்துக்கோங்க. அதே மிக்சியில் தயிர் 1 கப் ஃபியூ செகண்ட்ஸ் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தயிர் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். எப்போவுமே மோர் குழம்பு தாளிக்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்க 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. தாளிக்கும்போது கடுகு வெளிப்பக்கமெல்லாம் தெரிக்கும், அதனால் பிளேட் போட்டு மூடும்போது நமக்கு க்ளீனிங் வேலை கம்மியாக இருக்கும். சிவப்பு மிளகாய் 2, சீரகம் 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், கொஞ்சம் கறிவேப்பிலை, கட் பண்ண வெங்காயம் சேர்த்து இது கூட 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வெங்காயம் பொன்னிறமாக வதக்கி மோர் குழம்புல சேர்த்துடுங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது கூடவே கொத்தமல்லி தூவிடலாம். எப்பவுமே மோர் குழம்பு கொதிச்சதுன்னா நல்லா இருக்காது, குழம்புலேருந்து தண்ணி தனியாக பிரிஞ்சிடும். ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மோர் குழம்புக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வறுவல், புதினா துவையல், மோர் மிளகாய்க்கு அட்டகாசமாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.